இந்த இடத்துல 10/11/2022 முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம். இதே ரவுண்டானாவில் டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார். அன்னைக்கு அவர் வந்து நடத்தின கூட்டம் அதே ரவுண்டானா. கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டானா. எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார். இது யாருடைய புக்கில் யாருடைய இதுல அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கங்க. நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம். நான் சொல்றேன், பேருந்து நிலையம் அருகில அந்த அகலமான ரோட்ல அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த 41 உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க நடத்துறீங்க. திமுகவுக்குனா ஒரு சட்டம், இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. திமுகவுக்குனா ஒரு சட்டம், மற்ற கட்சிகளுக்குன்னா ஒரு சட்டம். இதுதான் இன்னைக்கு கரூர் நடந்துகிட்டு இருக்குது.